ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆம் தேவஜனமே, இயேசு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையிலே 2வது காரியம் இது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவிக்குரிய கவலையை இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். உலகத்திற்காக, நாளைய தினத்திற்காக, உன் சொந்த விருப்புகளுக்காக இதோ நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள், ஐயோ நான் இந்த தவறு செய்து விட்டேனே, நான் பாவியாய் இருக்கிறேனே என்று சொல்லி இதோ அழுது அவருடைய கிட்டி சேருகிறவர்கள், துயரம் அடைந்து இதோ இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இப்படி கெட்டழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாவத்திலே என்று சொல்லி இதோ அழுது புலம்பி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராம். எப்படி ஆறுதல் செய்வார்? அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, எதற்காக கவலைப்பட்டு கலங்குகிறார்களோ அந்த காரியங்கள் அவர்களுடைய சந்ததியிலே வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆம் தேவஜனமே, மரியாள் பாருங்கள், இதோ அவருடைய பாதத்திலே நலதம் என்றும் தைலத்தை ஊற்றி அவருடைய சிரசின் மீது நலதம் என்றும் தைலத்தை ஊற்றி அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய தலைமயிரால் துடைத்து அழுகிறாள். அவளுடைய பாவம் நிவர்த்தி ஆவதற்காக மாத்திரமல்ல, அப்பா இந்த உலகத்திலே எல்லோரும் என்னை பாவி என்று சொன்னாலும் உம்முடைய சரீரத்தை தொட, உம்முடைய சமூகத்திலே என்னுடைய கண்ணீரை ஊற்ற எனக்கு ஒரு தருணத்தை அமைத்து கொடுத்தீரே என்று சொல்லி இதோ பணத்தை பெரிதாக நினைக்காதபடிக்கு தேவனிடத்திலே கிட்டி சேருகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, துயரப்பட்டு அவள் வந்தாள். கர்த்தர் என்ன செய்தார்? முதலாவது அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவளுக்கு அவர் காட்சி அளித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனமே, ஆவிக்குரிய ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நடக்கிற துயரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் வேதத்திலே. அவர்கள் எதையெல்லாம் விட்டு வந்தார்களோ அதை காட்டிலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மகிமையான ஒரு இடத்தை கொடுத்ததை. ஆம் தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் துயரப்பட தயாராய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதலும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வார்த்தையை அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆவிக்குரிய கவலைகள் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே அப்பா கண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் எங்களை கீழே தள்ளாது என்று சொல்லி நாங்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் எங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரியவர்களாக மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க. உலக கவலை அல்ல, உம்முடைய கவலையே எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பாரமே எங்கள் இருதயத்தை அழுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய பாரத்தை சுமந்த ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் சுடர்களாய் நிற்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.